எனக்கு தெரிஞ்சவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, கருவேப்பில மரம் வச்சிருக்காங்க. நல்லா பெருசாவே இருக்கும். நேத்து அடிச்ச மழையில வந்து சாஞ்சிருச்சு போல இருக்கு. சரி நல்லா உளுந்துருச்சு, கொஞ்சமா எடுத்துட்டு போங்கன்னாங்களா, நானும் கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருந்தேன். நைட்டு நல்லா அலசி அப்படியே வச்சிருந்தேன். காலையில நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம பொடிக்கு, அதுக்கப்புறம் தலைக்கு, எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துவையல் அரைச்சிடலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கணும். இது கூடவே காரத்துக்கு வரமிளகாய் 4, புளி வந்து நெல்லிக்காய் சைஸுக்கு போட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில வதக்கிட்டு, இந்த கூட வந்து கொஞ்சமா சீரகம், 4 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5 பல்லு, அளவா தேங்காய். தேங்காய் வந்து ஜாஸ்தி வைக்கக்கூடாது, அளவா வச்சுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை 2 கைப்பிடி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம், கல்லுப்பு இவ்வளோதாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். தண்ணி விடாம இந்த மாரி வதக்கிக்கோங்க. ரொம்பவும் வதக்கக்கூடாது, ஓரளவு. அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா, சாதத்துக்கு பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும்.